குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 5/9/2024. நாளெல்லாம் திருநாளே 5/9/2024. இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி துதியை பகல் 11:48 மணி வரை, பின்னர் திருதியை. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் காலை 6:44 மணி வரை, பின்னர் அஸ்தம். யோகம் மரண யோகம் காலை 6:44 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் கும்பம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் கௌளவம் தைதுலம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை திருதியை. இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது, இன்று புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு இருக்கிறதெல்லாம், இந்த பிரச்சனை சிக்கல் இருக்கிறவங்க எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இப்போ குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல, இல்லை புத்திர பாக்கியமே கிடைக்கல, இல்லை வம்ச விருத்தியே ஆண் வாரிசு கிடைக்கல, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் காலை நேரத்தில் மட்டும் விரதம் இருந்து ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வார வாரம் வியாழக்கிழமை எடுத்துக்கொண்டு வந்தோம்னா, ஆண் குழந்தையினாலையும் புத்திர பாக்கியத்தினாலையும் குழந்தைங்களாலையும் எதிர்காலத்தில் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் உங்கள் மேலே ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதை செஞ்சீங்க, இப்போ இதனால தான் உங்களுக்கு இப்படி ஏற்படுத்திச்சு, இதனால தான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையலை அப்படின்றதெல்லாம் உங்களுடைய மனசுக்குள்ளாரிய நிறைய குழப்பங்கள் சஞ்சலங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதனால் ஒரு பயமும் ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த தினத்தை நல்ல முறையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது ஓரளவுக்கு தப்பித்து கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடம் எதற்கோசரம் வாக்குறுதி கொடுக்காதீர்கள், அது பல சங்கடத்தை உருவாக்கி கொடுத்துவிடும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு பல போட்டிகள் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் ஜெயிச்சு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போயிருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேன்மை கொடுத்தும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போயிருக்கிறது. பெரிய மனிதனுடைய நட்பு உங்களுடைய மனதிற்கு வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு தினத்தில் பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், அரசியல் இருப்பவர்களாகட்டும், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களாகட்டும், அல்லது சொந்தமாக முதலீடு போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களாகட்டும், எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது. குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான
நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5ம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவே வரும். நீண்ட நாட்களாக பஞ்சாயத்து, அதாவது நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்திருக்கும், நண்பரிடத்தில் பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இனி வரும் காலகட்டத்தில் எதிரிகள் இல்லை, நண்பர்கள் மூலமாக தான் எல்லா வகையிலும் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போயிருக்கிறது. பெரிய மனிதருடைய ஆதரவும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும், அரசாங்கத்தின் மூலமாக நல்ல செய்தியும் நல்ல தொல்லை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று சுற்றுலா செல்வதும் வெளியூர் செல்வதும் இதன் மூலமாகவும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இந்த தினத்தில் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே போராடி ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு, மரியாதை, கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு உத்வேகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் வண்ணம் சிறப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினங்கள் இருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாகவும், புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளார நிறைய சங்கடங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அந்த சங்கடத்திலேருந்துலாம் தூக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்றைய தினத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒவ்வொரு தினமும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. குறிப்பாக விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கும், ஆண்கள்னால பெண்களுக்கும் மகிழ்ச்சியும் நல்ல செய்தியும் நல்ல தகவலும் அமைத்து கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்னாலையும் நண்பர்களாலையும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் மனதிற்கு தேன் போல இனிக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க இருக்கின்றது அப்படின்றது இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் வந்திருக்கும். அந்த சஞ்சலத்தெல்லாம் தாண்டி மனதிற்கு ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப் போயிருக்கிறது. பெரிய மனிதனுடைய சந்திப்பு எதிர்காலத்து திட்டங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கி கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் பண்ண வேண்டும். வேலைக்கு போயிட்டு இருக்கும் கூட சொந்தமாக தொழில் செஞ்சாதான் நம்ம நல்ல முறையில் வளர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்கள் மனதுக்குள்ளார உதயமாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கூடிய யுக்திகளை கையாள்வதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே முதன்மையாக இருந்து நாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு அதிக அலைச்சலை கொடுத்து தான் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத விஷயத்தில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி காதலை கேட்ட உடனே நீங்கள் அவங்ககிட்ட போய் கோச்சிட்டு பேசுறது வேண்டாம். பொறுமையாக ஆராய்ஞ்சி அது உண்மையா பொய்யா என்று
தெரிந்து கொண்டு மற்றவரிடம் போய் கேட்பது தான் உங்களுக்கு உங்கள் மேல் இருக்கிற நன்மதிப்பை அதிகரித்து கொடுக்கும். அதே போல் இன்னைக்கு குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள்லாம் பல சங்கடமான நிகழ்வுகளும் சந்தேக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் இதெல்லாம் மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நமக்கு ஒரு வருமானம் பத்தாது, இன்னும் 2 வருமானத்தை பெறுவதற்கான வழியே ஏதாவது இருக்கிறதா அப்படின்ற ஒரு சிந்தனையும் இன்றைய மனதிற்குள்ளார உதயமாகும். அப்போ இது கூட்டு தொழிலாக செய்யலாமா இல்லை தனியாக செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இது இரட்டிப்பு லாபம் வருவதற்கு நம்ம என்ன வழியை நம்ம செயல்படுத்த வேண்டும், இதை ஆல்ட்ரேட் பண்ணணுமா இல்லை புதுசாக கடன் வாங்கி அடுத்து டெவலப்மெண்ட் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்குமே அடுத்த வளர்ச்சிக்கு நோக்கி செல்லக்கூடிய சிந்தனை தான் அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் உடல் சோர்வும் மதியத்துக்கு பிறகு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பமான ஒரு அமைப்பாட்டிலிருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு நிலையும், மாலைக்கு பிறகு ஒரு நிலையும் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான பாதைகளை உருவாக்கி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நோட்டு, முக்கியமான டாக்குமெண்ட்டு மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காலையிலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக சென்று விட்டு வருவது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் உடல் சோர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மருத்துவமனை செலவுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான தெய்வம் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, மத்திய வரைக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் மதியத்துக்கு பிறகு ஒரு மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் சற்று கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். மனசுக்குள்ளார படபடப்பும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம எதை தான் செய்கிறது, எதை சொன்னாலும் குற்றம் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்கள் மனசுக்குள்ளார உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். எதையும் பொறுமையாக அமைதியாக சிந்திச்சு செயல்படுத்தும் போது இதுக்கு என்ன காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மனதிற்குள்ளார ஒரு உற்சாகத்தின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. உறவினர்கள் நண்பரிடத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4, இன்று வராகி அம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல போராட்டத்தில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களாகட்டும், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களாகட்டும், ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களாகட்டும், கட்டிட தொழில் இருப்பவர்களாகட்டும், அரசியல் இருப்பவர்களாகட்டும், இவர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லா வகையிலும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பெண்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான
நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.